தோஹால உச்சி மாநாடு வேற நடக்க போகுது. அங்கு இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது பிரகடனம் செய்ய வாய்ப்பு இருக்கா? இதை இந்தோனேஷிய பிரதமர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மலேசிய பிரதமர் ஆணித்தரமாக இதை பேசிட்டாரு. மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, இதை பேச்சோடு நிப்பாட்டாமல் நம்ம ஒரு டிக்ளரேஷன் அறிவிக்கணும், ஒரு முடிவு சேர்ந்து எடுக்கணும். இனிமேல் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நாடும் தனிமைப்படுத்த விடக்கூடாது. அப்போ ஈரான் பேசியிருக்காங்க. இதே மசூத் பெஸ்கியான் பேசும்போது சொல்லியிருக்காரு, நாங்கள் 12 நாள் யுத்தம் நடக்கும்போது நீங்கள் யாருமே வரல, நீங்கள் அப்பொழுது எங்களோடு வந்திருந்தால் இஸ்ரேல் அமைதியாக இருக்கும், பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. நாங்கள் அட்டாக் பண்ணிட்டோம், அப்போ நீங்கள்லாம் அமைதி காத்தீங்க. அப்போ அமைதி காத்ததன் காரணமாக இன்றைக்கி பாருங்கள் திருப்பி வாலாட்டுறாங்க. இது போன்ற ஒரு நிலை கத்தருக்கு வரக்கூடாது. இன்றைக்கி கத்தர் அரசாங்கம் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க, ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வாங்கலைன்னு. அவங்களோட பணம் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் பெருசாக வாங்கலை. அவங்க வெறும் ஒரு 3 மில்லியன் மக்கள் தாங்க. குடிமக்கள் பார்த்தா 30 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அவ்வளவு சின்ன நாடு தான். ஆனால் வெளிநாட்டு மக்கள் 30 விழுக்காடு மேலே இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ இனி அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா, கத்தரை பொறுத்தவரை அங்கு தான் அல் ஜசீரா இருக்கிறது, ஊடகங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. வளைகுடா நாடுகளில் பல்வேறு கூட்டங்கள் கத்தரில் நடக்கின்றன. அங்கே ஒரு பொது இடமாக இன்னைக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அப்படி ஒரு நாடை இன்னைக்கு அவங்களே ஆயுதங்களை வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழல். அதற்கு தான் எகிப்து என்ன சொல்றாங்க, நீங்க அப்படியே இருங்க, எகிப்துல கொண்டாந்து நீங்க நிறுத்துங்க. எகிப்து எங்களுக்கு நிலப்பரப்பு, பெரிய நிலப்பரப்பு, நிறுத்துங்க. எகிப்தில் நிறுத்தினால் அது இஸ்ரேலுக்கு பெரிய அச்சுறுத்தல். இன்னொன்னையும் பார்க்கணும், அமெரிக்காவிற்கு வளைகுடா நாடுகளில் மட்டும் 70,000 அமெரிக்க வீரர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அந்த தளங்கள் அதை குறைக்க வேண்டும் என்கிற குரல் அதான் முக்கியமானது. அமெரிக்காவுடைய இப்போ நீங்க கத்தாரில் 10,000 பேர் இருக்காங்க, அதை நீங்கள் குறையுங்கள். இனி அமெரிக்காவுடைய ராணுவ வீரர்களை இங்கு நம்ம நிறுத்துவதை குறைக்க வேண்டும். அமெரிக்கா இரட்டை வேடம் போடுகிறது. நம்ம இஸ்ரேலும் நமக்கு ஒண்ணுதான், அமெரிக்காவும் ஒண்ணுதான்ங்கிற முடிவுக்கு வர வேண்டும் என்கிற இடத்துக்கு நகர்ந்தது என்பது ஒரு பெரிய மாறுபட்ட சிந்தனை தான்.